உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஒரு பெரிய கம்பெனி இருக்குது யூஎஸில். அவங்க வந்து இங்கே ஒரு ஜிசிசி சென்டர் ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே நடக்கிற இனோவேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இங்கே நடக்கும். விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சர்வீஸ் திங். இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஐடி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லே ஆஃப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சீனியரில் லே ஆஃப் பண்ணிவிட்டு தே ஆர் அக்வயரிங் நியூ கிராஜுவேட்ஸ். ஷேர் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 months ஜிடிபி எவ்வளோ க்ரோ ஆக போதோ அதை இப்போ ஃபேக்டரின் பண்ணிடும். ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர், ஜிடிபி இஸ் ஒரு லேகிங் இண்டிகேட்டர். இப்போ ஜிடிபியில் க்ரோத் ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி தான் நம்ம எவ்வளோ கார்பஸ் பில் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் வச்சு கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நம்ம வருஷம் பண்ணும்போது இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ இது காமன் மேனாக அஃபெக்ட் பண்ணும், நல்லாவே அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் இது எவ்வளோங்க நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இது ஃபியூச்சரில் எவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பண்ணணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கு? இப்போ வந்து ஜிடிபி க்ரோத்தை வந்து இன்னும் பில் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எம்எஸ்எம்இ, மேக் இன் இந்தியா, இது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஜிடிபி க்ரோத் இன்னுமே அதிகமாக போகுது? ஜிடிபி க்ரோத் வந்து இப்போ மெயின் ரீசன் வந்து நம்மளோட ஏஜ் ஃபேக்டர். அதாவது இந்தியாவோட மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் எடுத்துட்டிங்கன்னா தேர் அண்டர் 35 மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ இப்போ அண்டர் 35னா என்ன ஆகும்? அவங்களோட கன்சம்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 60 வயசில் ஒருத்தர் செலவு பண்ணுறதும் 30 வயசு ஒருத்தர் செலவு பண்ணுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவர் கம்மியாக செலவு பண்ணுவார், வேற ஒரு யங்ஸ்டர் வந்து ஜாஸ்தி செலவு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கன்சம்ஷன் ஜாஸ்தி நடக்கும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எக்கானமியும் க்ரோ ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஜிடிபி க்ரோத். நம்ம ஜிடிபி க்ரோத் மெயின் ரீசன் வந்து நம்மளோட யங் பாப்புலேஷன். இது ஒரு ரீசன் ஜிடிபி க்ரோத். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ். ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளோட சஸ்டைனன்ட்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப இம்போர்ட் பண்ணாமல் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட், அதாவது நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம செஞ்சு கன்சியூம் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மேக் இன் இந்தியாவில் வந்து இன்சென்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். ஸோ அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வர ஆரம்பிச்சு நம்ம உள்ளுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். பிகஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்ஸ் திங். ஸோ இது மாதிரிலாம் நம்ம டிஃபென்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ டிஃபென்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சின்ன கண்ட்ரிஸ் நம்மகிட்டேருந்து வாங்குறாங்க. இது இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியல் திங் வேர் இட் ஹெல்ப்ஸ் டு இந்த நியூ கம்பெனிஸ், நியூ ஃபேக்ட்ரிஸ் ஆர் நியூ செக்டர்ஸ் வர்றதுக்கான இது. ஸோ இப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாப் கிரியேட் ஆகும். ஸோ ஜாப் நிறைய கிரியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாபோட இதை வச்சு மக்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது ஒரு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ்னால ஃபாரின் எஃப்டிஐ பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஸோ எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ள வரும். ஸோ அது எதனாலனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுத்தீங்க, இந்த மும்பை டு இது புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட், மும்பை புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து ஜப்பான் ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஸ்டாம் ட்ரெயின் வாட்டர் ப்ராஜெக்ட் எடுத்துனா இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சென்னைக்குள்ள வந்து நிறைய ஸ்டாம் இருந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் சென்னை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜிகான்னு ஜாப்பனீஸ் ஃபார்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் இதனால வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உள்ள வருது. இது உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜிடிபி உங்களுக்கு க்ரோ ஆகும். ஓகே, அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா ஜிசிசின்னு சொல்லுவோம். ஸோ குளோபல் கேபிட்டல் சென்டர்னு சொல்லுவோம். இது என்னென்னா இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம சர்வீஸ் ஓரியன்டாக தானே இருந்தோம். நம்ம அதாவது அங்கே வந்து ஒரு இனோவேஷன் நடக்கும். நம்ம போன லே ஆஃபில் கூட அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அவங்க பண்ணுற இனோவேஷனுக்கு நம்ம இங்கேருந்து சர்வீஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ நம்மளோட ஜிடிபியில் நம்மளோட சர்வீஸ் காம்பனன்ட் தான் ஜாஸ்தி. ஜிடிபியோட ஓவரால் இன்புட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் ஜாஸ்தி இருக்கும். பட் இப்போ இந்த ஜிசிசியில் என்ன ஆகுதுன்னா சர்வீசஸ் தாண்டி இனோவேஷனுக்கு நமக்கு இப்போ உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படின்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்குது யூஎஸில். அவங்க வந்து இங்கே ஒரு ஜிசிசி சென்டர் ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே நடக்கிற இனோவேஷன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இங்கே நடக்கும். விச் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ சர்வீஸ் திங். சர்வீஸ் திங்னா நான் பேக் அண்ட் சர்வீஸ் மட்டும் பண்ணுவேன். பட் இங்கே ரியல் இனோவேஷன் நடக்குது. அண்ட் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா 2-3 ரீசன் இருக்குது. ஸோ இது பார்ட் ஆஃப் த ஜிடிபி தான், இதுவுமே ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த ஜிசிசி வரதுனால இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாகுது. ரெண்டாவது அந்த பெரிய கம்பெனிஸ் யூஎஸ் ஆர் மல்டிநேஷனல்ஸ் இங்கே ஏன் ஒன்று பண்ணுறாங்கன்னா காஸ்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டெம் கிராஜுவேட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் இங்கே நிறைய இருக்காங்க. டேலண்ட் பூல் ஜாஸ்தியாக இருக்குது, காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன் வந்து இந்த ஜிசிசிஸ் எல்லாம் உள்ளே வருது. இதனால நிறைய வேலை வாய்ப்புகள் வருது. இதுவும் ஜிடிபிக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஓகே. அண்ட் இது இன்னொரு ரீசன் ஏன் ஜிசிசி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபாலோ த சன் மாடல்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ யூஎஸ் இருக்கிற கம்பெனி அவங்க டே டைமில் அங்கே இருக்க சர்வீஸ் பண்ணுவாங்க, நைட் டைமில் அவங்களாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்மளாம் இங்கே டே டைமில் இருப்போம், அப்போ இங்கே கண்ட்ரியில் சர்வீஸ் பண்ணல. ஸோ இப்போ ஃபாலோ த சன் மாடலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸில் அவங்களோட கேப்டிவ் சென்டர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ ரவுண்ட் த கிளாக் அவங்க கம்பெனிக்கான சர்வீஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் அந்த கண்ட்ரி. ஸோ அப்போ யூஎஸ் தூங்கிட்டு இருந்தாலும் இந்தியாவுக்கான சர்வீஸ் கிடைக்கும். இப்போ இந்தியா தூங்கிட்டு இருக்கும்போது வேறு கண்ட்ரிலாம் அங்கே சர்வீஸ். ஸோ இதெல்லாம் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் why GCCs are coming and this is also helping GDP. இப்போ யங் ப்ரொஃபஷனல் வந்து எப்படி சார் இருப்பாங்க? இப்போ இவ்வளோ வந்து ஏஐனால வந்து நிறைய வந்து லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஃபீல்டுமே வந்து ஏஐ வந்து வந்தாச்சு. ஸோ இப்போ யங் ப்ரொஃபஷனல் ஐடி ஃபீல்டு வரைக்கும் தயக்கம் காட்டுவாங்களா? இல்லை, அப்படி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்களுக்குலாம் காலேஜ்லேயே வந்து அவங்க லெஃப்ட் ரைட் சென்டர் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோக்ராமிங்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷனே வேறு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூகுள் சர்ச் பண்ணி நம்ம மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணி வளர்ந்தோமோ இப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ அவங்களுக்கு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு எப்படி ஒரு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக முடியணுங்கிறது இப்போ இன்றைக்கி இருக்கிற காலேஜ் கிராட்ஸுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இப்போ நடக்கிற இந்த லே ஆஃப்ஸ்னால அட்வான்டேஜ் யாருக்குன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தான். இப்போ காலேஜில் படிக்கிறவங்க, காலேஜ் முடிச்சுட்டு இப்போ 1 இயராக ஒர்க் பண்ணுறவங்க, 2 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களாம் இது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ இவங்களெல்லாம் ஈஸியாக ட்ரெயின் பண்ணி என்னால் நியூ ஸ்கில்ஸ் கொண்டு வர முடியும். வேறாஸ் இப்போது ஒரு 15 வருஷம் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவரையும் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் யோசிச்சு பாருங்கள், காலேஜ்லேருந்து ஏஐ படிச்சுட்டு வர ஒரு பையன் ஹீ வில் பி ஆல்மோஸ்ட் ரெடி. ஏஐ நல்லா தெரியும் அவனுக்கு, ப்ராஜெக்டோட ப்ராசஸ் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் வர்சஸ் ஃப்ரெஷர் அந்த டிபேட்குள்ள நம்ம போக வேணாம். அது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க லே ஆஃப் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சீனியரில் லே ஆஃப் பண்ணிவிட்டு தே ஆர் அக்வயரிங் நியூ கிராஜுவேட்ஸ் நிறைய வருது. ஆனால் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலுமே அவங்க எப்படி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதுக்கான ஸ்கில்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக்ஸாக தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. தெரிஞ்சதுன்னா இம்மீடியட்டாக அவங்களுக்கான சேலரிலாம் அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கிற நம்பர் 1 காலேஜஸில் 30 lakhs 40 lakhs 25 lakhsலாம் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் ப்ளேஸ் ஆகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை அவங்களுக்கு இருக்கிற அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க அது மாதிரி. ஸோ அட்வான்டேஜஸ் ஃபார் தெம். அதனால் இது எடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தே வில் டேக் இட். இப்போ வந்து கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன நியூஸ்க்கே வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இப்போ ட்ரம்ப்போட டேரிஃப், அதுக்கப்புறம் GST 2.0 வரும்போது US ஃபெட் ரேட் கட், இது எல்லாத்துக்குமே கோல்டு ப்ரைஸ் ரேட் வந்து ரொம்பவே வந்து மேலே கீழே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கும் அதுக்கப்புறம் ஜிடிபி குரூப்க்கு எந்த மாதிரி டைரக்ட் கனெக்ஷன் சார் இருக்குது? அதாவது நம்ம ஃபினான்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வந்து 2 இண்டிகேட்டர் சொல்லணும். ஒன்று வந்து லீடிங் இண்டிகேட்டர், இன்னொன்று வந்து லேகிங் இண்டிகேட்டர். ஸோ இப்போ ஜிடிபி வந்து லேகிங் இண்டிகேட்டர். ஜிடிபி நம்ம எப்படி சொல்கிறோம், போன குவார்ட்டரில் இருக்கிற க்ரோத்தை வச்சு நீங்கள் ஜிடிபி சொல்கிறீங்க, ஓகே. பட் ஷேர் மார்க்கெட் அப்படி ஒர்க் ஆகாது. ஷேர் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 months ஜிடிபி எவ்வளோ க்ரோ ஆக போதோ அதை இப்போ ஃபேக்டர் இன் பண்ணிடும். ஸோ ஷேர் மார்க்கெட் இஸ் அ லீடிங் இண்டிகேட்டர், ஜிடிபி இஸ் யோர் லேகிங் இண்டிகேட்டர். இப்போ ஜிடிபியில் க்ரோத் ஆக போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜிடிபி க்ரோத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ மேக் இன் இந்தியா, அப்புறம் நம்மளோட யங் பாப்புலேஷன், ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அந்த யங் பாப்புலேஷனுக்கு வந்து நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் தான் வந்து ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் வந்து எத்தனை பேர் யங் ஏஜில் இருக்கிறாங்க, அதாவது under 35. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் சொல்லுவோம். ஸோ இந்தியாவோட டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் வந்து 2018 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது will go for 35 years. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் under 35 இருக்காங்க. திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஜிடிபி. ஸோ இப்போ ஜிடிபி க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க, ரெவன்யூ க்ரோ ஆகும். ரெவன்யூ க்ரோ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் க்ரோ ஆகும். அண்ட் தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். பட் இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட் முன்னாடியே சென்ஸ் பண்ணி இந்த ப்ரைஸஸ்லாம் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நம்மளோட ஜிடிபி டு மார்க்கெட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹையாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி கிவிங் ப்ரீமியம் ஃபார் அவர் க்ரோத். வேறஸ் இது ஒரு 2008 இல்லை 2019 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் கம்மியாக லெஸ் வேல்யூடாக இருந்தது. இப்போ வந்து ஆல்ரெடி வந்து க்ரீன் எனர்ஜி, இவி செக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து நிறைய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னும் போக போகிற கொஞ்சம் வருஷத்தில் இந்த 2 செக்டரும் எப்படி சார் ஒர்க் பண்ண போகுது? ஸோ இப்போ இது 20 years முன்னாடி பார்த்தீங்கன்னா கார் பைக்லாம் வந்து எல்லார்ட்டையும் இருக்காது. ஸோ எவ்ரிபடி ஸ்டார்டட் பையிங் கார் அண்ட் பைக், ரைட்? ஸோ இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக க்ரோ ஆச்சு. இப்போ அதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் இவி பைக் வந்து ஒரு 100 பேர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இவி பைக்கோ இல்லை இவி காரோ வந்து ஒரு 5 பேர்கிட்ட தான் இருக்கும். மற்றபடி எல்லாரும் வந்து பெட்ரோல் ஆர் டீசல் வெஹிக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாருமே இவிக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாரும் இவி மூவ் ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவிக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. எப்படி நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளுக்கும் டீசல் வெஹிக்கிளுக்கும் ஒரு ஈகோ சிஸ்டம் இருந்ததோ, ஆன்சிலரி யூனிட்ஸ் இருந்ததோ, சிமிலர்லி இவிக்கு பேட்டரி அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் இது மாதிரியான ஈகோ சிஸ்டம் இவிக்கு இருக்குது. ஸோ தான் இதோட க்ரோத் வந்து எக்ஸ்போனன்ஷியலாக இருக்க போகுது. பிகாஸ் இப்போது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நான் ஒரு இவி கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். அந்த கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பெட்ரோல் கார் ஓடும் போது அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாருமே பார்ப்பாங்கல்ல. இப்போ அதுவும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த வருஷம் நிறைய இவி கார்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க.
டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாரும் இப்போ ஈவி கார் வாங்குவாங்க, எல்லாரும் ஒரு ஈவி பைக் வாங்குவோம். உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு கார் பைக் இருந்தாலுமே நீங்கள் திருப்பி ஒரு ஈவிக்குன்னு ஒரு பைக் வாங்குவீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த இண்டஸ்ட்ரியை ஃப்ரெஷ்ஷாக க்ரோ ஆகுது. ஸோ இப்போ இதுக்கான க்ரோத் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இன்னொன்று ஈவியை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். இப்போ நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ அங்கங்கே டாடா பவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைவேட்டே வந்து லேண்டை வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு, ஒரு பேரன் லேண்டை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு தே ஆர் புட்டிங் அ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெட்ரோல் பம்ப் மாதிரி. ஸோ ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னா பெட்ரோல் பம்புக்கு பதிலாக எல்லாம் ஈவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துச்சு. ஸோ யூ பே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோட காரை போய் சார்ஜ் பண்ணுறேன்னா ஐ திங்க் 1 ஹவருக்கு 700 rupees என்னமோ நான் பே பண்ணுறேன்னா ஐ கேன் சார்ஜ் மை கார் ஆர் பைக். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவியை சுற்றி வர ஆரம்பிக்குது. இதுக்கான ஜாப்ஸும் நிறைய கிரியேட் ஆகுது. அண்ட் ஈவியில் வந்து ஆட்டோமேட்டட் கார்ஸும் வரப்போகுது. கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் மற்ற கண்ட்ரி இப்போ நார்வே, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஆல்ரெடி வந்துச்சு. ஸோ நீங்கள் காரில் நீங்கள் ஏறி உட்காந்தா போதும், அதுவே உங்களை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடும். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதை சுற்றி இருக்குது. ஓகே, இப்போ காமன் மேனை வந்து இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு பாதிக்குது, இதனால வந்து எக்கானமிக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் ஆகுது சார்? ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் நம்மளோட பிக்கெஸ்ட் எனிமியே இன்ஃப்ளேஷன் தான். இப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இப்போ சின்ன வயசில் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து 2 to 3% சொல்கிறாங்க. ஆனால் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸை கனெக்ட் பண்ணி பாருங்கள், யுவர் 10%, 7 to 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் 14%, ஃபுட் இன்ஃப்ளேஷன் அது மாதிரி 8 to 10%. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட இன்றைக்கி நம்ம எவ்வளோ எர்ன் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி தான் நம்ம எவ்வளோ கார்பஸ் பில் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இன்ஃப்ளேஷன் வச்சு கால்குலேட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அக்யூரேட்டாக இருக்குது. 10 years down the line நீங்கள் அக்யூமுலேட் பண்ணியிருக்க பணம் வந்து உங்களுக்கு பத்தாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போது நான் காலேஜ் சேரும்போது ஃபீஸ் வாஸ் 37,000 rupees. ஸோ மொத்தம் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸே 1 lakh தான். இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கே 3 to 4 lakhs பே பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து காமன் மேனோட டெய்லி லைஃப், அவனோட லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஏன்னா இப்போ 2 இன்ஃப்ளேஷன் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறது வந்து ஜென்ரிக் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று பர்சனல் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து எவ்ரி இயருக்கு ஒரு தடவை நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. அவர் அதே மாதிரி 1 yearக்கு ஒரு தடவை அவர் லைஃப் ஸ்டைல் அவர் அப்கிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அதையுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க மாட்டோம். வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குவோம், இல்லை ஒரு பெயிண்ட் பண்ணுவோம், இல்லை வீடை ரீமாடல், ஏதோ ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்பில் பெட்டராக இருக்கிறதுக்கு நம்ம பண்ணுவோம். அதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். இல்லை பைக் மாற்றுவோம். ஸோ இதுவுமே வந்து நம்ம வருஷம் பண்ணும்போது இதுவுமே இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ட்ரைவ் பண்ணணும். ஸோ இது காமன் மேனாக அஃபெக்ட் பண்ணும், நல்லாவே அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். பட் இது எவ்வளோங்க நம்ம தெரிஞ்சுட்டு நமக்கு இது ஃபியூச்சரில் எவ்வளோ இருக்குங்கிற தெரிஞ்சுட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பண்ணணும். அதுதான் நம்ம வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக சார், ஜிடிபி கிரோத் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.